ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கும் வந்து அதுதான் வந்து நமக்கு கிடைத்த ஒரு தகவல். ஏன்னா 2 பேர்கிட்ட தான் வந்து போட்டி இருந்துச்சு. ஸோ நயன்தாராவுக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு இல்லாததுனால விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்திலையும் வந்து நல்ல ஹிட் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஜவான் வந்து ஹிட் ஆகிடுச்சு. மெரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் பண்ணார். ப்ளஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கொஞ்சம் நாலேஜபிள் ஒரு பர்சன் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் அப்படின்றதுனால கமல் சாருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஷூஸ் வந்து அவங்க பண்ணதை வந்து போடுறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயங்க. எந்த ஒரு இதுலேயும் வந்து நிறைய விமர்சனங்கள் வரும். என்ன அப்படின்னா, என்னப்பா கமல் சார் மாதிரி நீ வந்து வந்துட்டேன்னா கமல் சார் ஆயிடுவியா, அவர் மாதிரி என்னால் பண்ண முடியுமா, என்னத்தை நீ பண்ணிடுவ, அவர்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உன்ட்ட இருக்கா, இல்லை அவரை மாதிரி நீ நல்லா பேசிடுவியா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும். அதுதான் சத்யராஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நான் வந்து தனியாக பிக் பாஸ் பண்ணியிருந்தேன், முதல்ல பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் பண்ணியிருப்பேன். இது வந்து கமல் சார் பண்ண ஒரு விஷயத்தை எனக்கு பண்ண சொன்னீங்க அப்படின்னு நான் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கமல் சாரோடைய ஒரு ப்ரொமோவில் எப்பயுமே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு டயலாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவார். சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்குமே அவருக்கான ஒரு டயலாக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட் சீசன்லேருந்து பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அதுதான் ஒரு பிக் பாஸ்னாலே ஒரு ஹைலைட்டு. ஸோ இந்தியன் 2 படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் கமல் சார். ஸோ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் சீசன் 1க்கான ஒரு டைலாக். அடுத்து செகண்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைனில் போட்டாங்க. ஸோ யார் வந்து முகமூடி போட்டிருக்கா, முகமூடியை கிழிக்க போகிறேன், அறுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து அந்த ஃபேக்கு முகமூடி போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் ஃபெமிலியர் ஆச்சு. இதெல்லாம் வந்து கமல் சார் போட்ட ஒரு விஷயம் தான், ஒரு ஐடியா கொடுத்தது, இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தது தான். சீசன் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஷோ இல்லை நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே அப்போ வந்து பிக் பாஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. 3rd சீசன் வரைக்குமே பிக் பாஸ் வந்து டிஆர்பியில் அனல் பறந்துச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஏன்னா பயங்கரமான ஒரு ஹோஸ்டிங் இருக்கும். கமல் சார் வந்து உத்தரதாண்டம் ஆடிட்டு இருந்தாப்புல. ஸோ பயங்கரமான ஒரு ஹோஸ்டிங், எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காமல் வந்து கமல் சார் வந்து இருப்பார் அப்படிங்கிறது தான். இங்கே 4th சீசன்லேருந்து தான் மேட்ரே ஆரம்பிச்சிச்சு. ஸோ 4th சீசன்லேருந்தே கமல் சார் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக பண்ணுற மாதிரியே வந்து 4, 5, 6, 7 வந்து வந்துருச்சு. ஸோ 4ல் என்ன அப்படின்னா நல்லதுன்னா கண்டிப்பாக வந்து தட்டி கொடுப்பேன், அவனை ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஃபார்மேட்டில் ஒன்று வந்து பண்ணாங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிப்பேன், நல்லதுன்னா தட்டி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு டேக் வந்து வரும். அடுத்து 6வது சீசனில் காடுன்னு ஒன்று இருந்தா அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஒருத்தன் தான் வந்து பார்த்தோன்னா பிடிக்க போகிறான், அது வந்து நாங்கள் முடிவு பண்ணுறது இல்லை, நீங்கள் முடிவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுத்துச்சுன்னா அதில் தான் எல்லாமே வந்து இவன் முதல்ல, இவன் நரி, அந்த மாதிரிலாம் வந்து பேர்கள் வந்து அடிபட்டுச்சு. ஸோ பிக் பாஸ் அந்த ஃபார்மேட்னாலே இதெல்லாம் பேசணும், இப்படிலாம் வந்து பட்ட பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடிபட்டுச்சு. சீசன் 7 அதுலேயும் டேக்லைன் இருக்குது. அதாவது ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, காட்டுக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. 7ல் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு கிளாரிட்டியாக வந்துட்டு வீடே 2 ஆகிடுச்சு, இன்னும் என்னென்னலாம் ஆக போதோ அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ 2 வீடு கான்செப்ட் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி வரிசையில் விஜய் சேதுபதி அவர்கள் 8வது சீசனில் வரும்பொழுது எப்படி இருக்கும், அவருடைய டைலாக் என்னவாக இருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸ் கிட்ட வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா ப்ரொமோ ஷூட்டு இந்த ஒரு வாரத்தில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைத்த தகவல். அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய ஒரு சவால் விஜய் டிவி வந்து சந்திக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி நீங்கள் நம்புவீங்களா அப்படிங்கிறது தெரில. அதுதான் உண்மை. ஏன்னா வீக் டே ஷோ வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி தான் வந்து பேசும் பொழுது அந்த ஷோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க விளையாட்டை பொறுத்து ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்களா இல்லையாங்கிறது அது விஜய் டிவியோடைய தலையெழுத்து. ஆனால் வீக்கெண்டுன்னு ஒன்று இருக்கிறப்ப அதில் ஒருத்தன் வருவான்டா, வந்து செய்வான்டா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கியூரியாசிட்டி, இவர் வந்து அப்படி பண்ணுவார் அப்படின்ற அந்த ஆங்கிளில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக கமல் சாரை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆளுமை பிக் பாஸ் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா பயங்கர டிஆர்பி இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா சாட்டர்டே சண்டே இல்லாத டிஆர்பி நீங்கள் வீக் டேஸில் பார்க்க முடியாது. ஸோ கமல் சார் அப்படின்னாலே அது ஒரு டிஆர்பியில் ஒரு ஹைக். அது இந்த வட்டம்
நிறைவேறுமா விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆடியன்ஸை அப்படியே ஹோல்டு பண்ணுறது, ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்க வைக்கிறது, கிராண்ட் லான்ச், கிராண்ட் ஃபினாலே, அதுக்கெல்லாம் வந்து கமல் சார் ஒரு டிஆர்பி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த லெவலுக்கு அடுத்து வர ஹோஸ்ட் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோடைய வேர்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹோஸ்ட் பண்ணும் பொழுது குறும்படம் போட போகிறேன் அப்படிங்கிற ஒரு டேர்மு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகம் டிவி வழியே அகத்துக்குள் அப்படிம்பாரு. ஸோ அது ஒன்று. அப்புறம் மருத்துவ முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் இந்த சீசனில் தான் உலக லெவலில் ஃபேமஸ். 7வது சீசனில் என்னென்னமோ நம்ம தினேஷ் அவர்கள்லாம் வார்த்தைக்கு மைக்ரோ மெக்கானிசம் அப்படி மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரி பயங்கரமான வார்த்தைகள்லாம் வந்துச்சு. ஸோ நிறைய இருந்துச்சு இந்த வட்டம்லாம் வந்து. ஃபேக்காக இருக்காங்க, அதாவது பயஸ்டாக இருக்காங்க, நிறையா இந்த வட்டம் டெர்மினாலஜியில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து இந்த வட்டம் வந்து இந்த சீசனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உமன் கார்டு, அவன் வந்து இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி சீசனில் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்னலாம் வேர்ட்ஸ் எடுக்க போகிறாரு, எப்படி போக போகிறாரு, என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பிக் பாஸ் செட்டு நம்ம சூப்பராக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துருச்சு. விஜய் அவார்ட்ஸ் சண்டே முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நாள்லேருந்து பரபரப்பாக வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரொமோ ஷூட் தனியாக வந்து ஸ்டுடியோவில் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எப்பயுமே வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஐ லோகோ மட்டும்தான் ரிலீஸ் ஆகி அதுக்கடுத்து தான் ப்ரொமோ வரும்ன்ட்டு. அது உண்மை தான். பட் இந்த வட்டம் ஹோஸ்ட்டே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஹோஸ்ட் வந்து அப்படியே வந்துட்டு இங்கே பாருங்கள் அப்படிம்பாரு, அப்படியே லைட் எரியும், அந்த மாதிரி வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுது. அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா கமல் சார் அப்படி தான் ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு சொடக்கு போடுவார், அப்படியே கண்ணு அப்படியே ஃபுல்லாக போகும், ஜூம் போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ லோகோ வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து புதுசாக வந்து பண்ணாங்க. ஸோ இந்த வட்டமும் அதே மாதிரி ஒரு ப்ரொமோ தான் இருக்கும். ஸோ ஐ லோகோ வரும்பொழுதே விஜய் சேதுபதி இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், அதுக்கடுத்து தனியாக ப்ரொமோஸ் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் உள்ளே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து டஃப் கொடுத்தாலும் இன்னொரு சைடில் வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா போன வட்டம் வந்து ஃபீமேல் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து அந்தளவுக்கு ஓட முடியல. செகண்ட் சீசனில் வின் பண்ணது, அதுக்கடுத்து எப்பயுமே வின் பண்ண முடியல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா பசங்களுக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி சரி பாதி தான் வருவாங்க. கொஞ்சம் ஆடானில் ஃபீமேல் கண்டஸ்டன் இந்த வட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அருண் பாரதி கண்ணம்மா அவர் ஆக்டர், ஃபரீனா, ஷாலின் ஜோயா, டிடிஎஃப் வாசன், அஸ்வின், சிவாங்கி, அமலா சாஜி, அப்புறம் பால் டப்பா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக இருக்காங்க. இவங்க பேர் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக அடிபட்டு இருக்கு. இவங்க யாராவது கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னோம்ல அபிராமி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரேம்ஜி அமரனுடைய பேரும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாஷிகா கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க. அதில் பிரேம்ஜிக்கெலாம் வந்து இப்போ ஒரு ஷூட் பண்ணோம், ஸோ பிக் பாஸ்க்குலாம் நான் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரேம்ஜி அமரனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ கல்யாணம் வேறு ஆயிருக்கு. ஸோ டிஆர்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட் என்னன்னா, விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக கன்ஃபார்ம் பண்ண உடனே நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வேண்டாம், இவர் எதுக்கு மாஸ்டர் ஷெஃபே ஒன்றும் பண்ண முடியல, இவர் எப்படி பிக் பாஸ் பண்ணுவார் அப்படின்ற அடுத்த கேள்வி, அந்த செட் ஆஃப் கேள்வி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வேறு யாரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறப்ப திடீர்னு அரவிந்த் சாமி அவர்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுது. நான் ஏற்கனவே சொன்ன அரவிந்த் சாமி நல்ல செலெக்ஷன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே நல்லா தான் பண்ணுவார் அவர். ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அவருக்குன்னு ஒன்று இருக்கே, தீமை தான் வெல்லும்ட்டு ஒரு மியூசிக், அதை போட்டு விட்டு பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அரவிந்த் சாமிக்கு அப்ரோச்சே போகல. ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஏன்னா முதல்ல செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, நயன்தாரா, அப்புறம் வந்து சூர்யா, இந்த மாதிரி நம்ம இவங்க கூட பிரகாஷ் ராஜ் கூட வந்து இப்போ பேசியிருக்காங்க. பட் சரத்குமார் அவர்கள் இந்த மாதிரி லிமிட்டடாக தான் வந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு 7-8 பேர்கிட்ட தான் போயிருக்காங்க. ஆனாலும் அவங்களே செலக்ட் பண்ணி கடைசி 2 பேர் டிசைட் பண்ணி அதற்கான ப்ராசஸ்லையும் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ விஜய் சேதுபதி வரதுக்குள்ளே இப்படியா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. வந்துட்டாருன்னா அடுத்து வாரம் இருக்குல்ல, அதையும் ஜீவாங்கல்ல, இப்போ என்ன ஜீவிங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.